இப்போ நீங்கள் வெறும் பாறையாக நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பாறை தானே அப்படின்னு நினச்சிடுவோம் நம்ம. பாருங்கள், சுற்றி எவ்வளவு வந்து மண் வந்து எவ்வளோ செழிப்பாகவும் நில அமைப்பு எவ்வளோ செழிப்பாகவும் இருக்குதுன்னு பார்த்துங்க. நீங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த இடம், அவ்வளவு அழகு, அவ்வளவு வந்து அழகான நிலப்பரப்பு. அது மட்டும் இல்லை, இதை வந்து இன்றளவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் அமைச்சாச்சு, மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு, அதனால் இப்படி பார்க்குறோம் நம்ம. இதை வந்து 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து சமணத்துறவிகள் வாழ்ந்ததை பற்றி செய்திகள் இருக்குது, குறிப்புகள் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடியே வந்து இந்த ஆசிவக காலம் இருக்கு இல்லையா, அப்பொழுதுலேருந்தே இந்த குகைகளுடைய பயன்பாடு இருந்திருக்கு. அவ்வளவு பழமையான குகைகள். அப்புறம் வந்து இது பெரிய காடாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து அதையும் நம்ம வந்து நம்மளுடைய கற்பனையில் நீங்கள் பார்த்துக்கணும். மிகப்பெரிய காடு இருந்திருக்கும், யானைகளும் மற்ற விலங்குகளும் இருந்த மிகப்பெரிய காடு. காட்டிற்கு நடுவிலே இவ்வளோ பெரிய மலை, அந்த மலையில் ஒரு குகை. கேட்குறதுக்கு அப்படி தான்.